தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் பேசுவதற்காக. தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடையே அந்த உறவை மீண்டும் வலுப்பெற செய்வதற்காக கேரளாவில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் மோடி, அமித்ஷா, நட்டா ஆகிய மூன்றுவரையும் விரைவில் மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான டிமாண்டை ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து தயார்படுத்தியிருப்பதாக சில தகவல்கள் வரதை பார்க்க முடியுது. அந்த 3 நாள் மீட்டிங்கில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடும், இந்த மீட்டிங் முடியலை, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வருது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் புகழ தொடங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்மிருதி இரானி புகழ தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா முழுக்க கடந்த ஒரு 10 நாட்களாக முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுக்கள், வன்முறையை தூண்டுற மாதிரி பேச்சுக்கள், கலவரத்தை தூண்டுறது, அப்புறம் பசு பாதுகாவலர்களுடைய எமர்ஜென்சி திரும்ப அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாம் பாஜக மக்கள் மத்தியில் சரிவை நோக்கி போகிறாங்க, அதை மீட்டு கொண்டு வருவதற்கான வேலைகளை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்படி தோழர் பார்க்குறீங்க? இந்த கடந்த எம்பி தேர்தல்ல நமக்கு வந்து பல 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 மகிழ்ச்சிகள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமான மகிழ்ச்சியா நான் நான் கருதுனது ஸ்மிருதி இரானி தோல்வி அடைந்தது. அவங்க வந்து கங்கனா ரனாவத் தோல்வி அடையணும்னு நெனச்சேன். ஆனா அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இப்ப வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இப்ப வாய மூட சொல்லி பிஜேபி தரப்புல இருந்தே அவங்களுக்கு கட்டளை இப்ப போயிருக்குங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே வந்து பிஜேபியால மிகப்பெரிய அளவுல ராகுலுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்தது. ராகுல் ம். வந்து எகிறி அடிக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலயும் அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவுல பரவலா பார்க்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் டாக் ஆஃப் த டவுன்ங்கிற மாதிரி நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாத்துகிற ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு புதிய வியூகம், புதிய ஸ்ட்ராட்டஜி இந்த ம். நாட்டுக்கே வந்து ஒரு புதிய பாதையை உருவாக்குற அளவுக்கு அவர் அந்த பேச்சுகளை வந்து அமைத்திருந்தாரு. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், பிஜேபியை அவங்களோடு சேர்ந்து இருக்கிற இந்த அதானி கும்பலை வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தினால பேசினாரு. இன்னொரு பக்கம் வந்து மக்கள் பிரச்சனைய, மக்கள் எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை நீங்க நடத்தல அப்படிங்கிறதையும் வந்து பேசுறாரு. அதை வந்து பதில் சொல்கிற இடத்துல யாருமே இல்ல. அப்போ ம். உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு, ய இந்த இந்த நியமன எம்பிக்களாக ஒரு சிலரை கொண்டு வரணும். இத சமாளிக்கிறது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் இந்த பே இத அ க அதைத் தொடர்ந்து யாரெல்லாம் பேசுறா? மெஹபூபா முஃப்தி பேசுறாங்க. இந்த பக்கம் திமுகவுல இருந்து ஆராசா பேசுறாரு. பலரும் வந்து வரிசையா பேசுறாங்க. யாருடைய பேச்சுக்குமே உங்களால பெருசா பதில் சொல்ல முடியல. கேரளால இருந்து பிரிட்டோஸ் பேசுறாரு. இது மாரி அடுத்தடுத்து மோடிய வந்து இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு கடுமையா தாக்குறாங்க. நாடாளுமன்றத்துல இதுக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகளா அப்படி நடந்ததில்ல. யாரையும் பேச ம். விட மாட்டாங்க. அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. இப்ப மோடி வந்து ஏதோ வந்து ஒரு காணொளியில தோன்றி பொதுக்கூட்டத்துல உரையாற்றுற மாரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாரு. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த ம். முறை கடுமையான அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவங்க கவுண்டர் குடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்ப சுரேஷ் கோபி பேசும்போது பிரிட்டோஸ் வந்து கவுண்டர் குடுக்குறாரு. இந்த மாரி ம். நடந்துட்டு இருக்கு. இத சமாளிக்கிறதுக்கு தான் வந்து பிரித்திராணி போன்றவர்களை உள்ள கொண்டு வரணும். அந்த நியமன எம்பிக்களா கொண்டு வரணும்னு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த அம்மா இப்ப வந்து ம். ராகுலுடைய திறமையை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ம். இத நம்ப முடியாது. இவங்க வந்து அ அதற்காகவே தான் அழைக்கப்பட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க எப்படி வந்து இன்னைக்கு கங்கனா ரனாவத் பார்க்கப்படுறாங்களோ, அதே போன்று ஒரு ஒரு திரைத்துறையிலிருந்து உள்ள வந்தவங்க தான். அவங்க வரும்போது இதை விட மோசமா பேசினவங்க தான். இப்பவும் அவங்க மோசமா பேசக்கூடியவங்க தான். இன்றைக்கு அவங்க இப்படி பேசியிருக்காங்கங்கிறத ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியா கூட நம்ம பார்த்துக்கலாம். அ ம். மிக தீவிரமா ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வன்ம பேச்சை கட்டவிழ்த்து விடுறதுல அதனுடைய முன்னணி படையாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஸ்மிருதி இரானி. அவங்க அவங்க வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன மாரி பேசப் போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது நமக்கு வந்து ஒரு பெரிய செய்தி இல்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்களால ஒரு ஒரு ராகுல் காந்தியுடைய பேச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அது வந்து ம். ஆர்எஸ்எஸ், பிஜேபிய வெகுவா உளவியலாவே அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்து பிரச்சனை.
அந்த சமயத்துல தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு கேரளாவுல நடைபெறுகிற இந்த 3 நாள் மாநாடு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எப்படி வந்து இதெல்லாம் வந்து நம்ம சமாளிப்பது? அ அது இல்லாம நிர்வாக ரீதியா நாம நெனச்சிருக்கிற திட்டங்கள எப்படி செயல்படுத்துறது? அதற்கு கூட்டணி ம். கட்சிகளுடைய ஒத்துழைப்பை எப்படி வாங்குறது? இதெல்லாம் தான் பேச போறாங்க. முக்கியமா தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள்ல அவங்க வந்து நிர்வாக ரீதியாக அவங்கள வந்து தாஜா பண்ண முடியுமா? அவங்கள வந்து நம்மளோட சேர்த்துக்கொண்டு சில மசோதாக்களுக்கு அவங்க வந்து கையெழுத்து வாங்குறது, உள்ள நாடாளுமன்றத்தில ஒப்புதல் அளிக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறது, அந்த மாதிரியான முயற்சிகள் பண்ண முடியுமா? இது போன்ற இத பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு நடுவிலான இந்த பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. 2 பேரும் மாறி, மாறி மோதிக்கிறாங்க. உன்னால நான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லன்னு பிஜேபி தரப்பு சொல்லுது. உன்னால தான் வந்து நாங்க குடுத்த பட்டியல நீங்க எடுக்காதனால தான் இவ்ளோ பெரிய தோல்வின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. இப்படி வெளிப்படையா நீங்க வந்து கடவுளைப் போல உங்களை கருதிக் கொள்றீங்க. எல்லோருமே கடவுளுக்கு சமம் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்து ஓப்பன் மீட்டிங்ல வந்து சொல்றாரு. இந்த மாரி மிகப்பெரிய அளவுல பிளவுகள் இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவை சரி செய்றதுக்கும் மோடி வந்து முயற்சி பண்றாரு. அப்படி இல்லன்னா மோடியினுடைய பதவி காலியாயிடும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து ஆர்எஸ்எஸ் வந்து வேற யாரையாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு சிலரை ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தரப்புல இப்போ அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு வந்து இன்றைக்கு எல்லாரும் கையில எடுத்திருக்காங்க. 75 வயது ஆயிடுச்சுன்னா மோடி வீட்டுக்கு போணுமா? இல்ல ம். உங்களுடைய கொள்கைகளை மாத்திக்க போறீங்களா? பிஜேபியுடைய கொள்கைகளை மாத்திக்க போறீங்களா? அப்படிங்கிற பிஜேபியை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. பிஜேபியை நம்பிக்கொண்டிருந்த கரசேவகர்கள், மக்கள விட்டுருங்க. கரசேவகர்கள் அவங்க தான் வந்து இறங்கி வேலை செய்றவங்க. நூற்றுக்கணக்கான கரசேவகர்கள் அ அ அதாவது நாள் பார்க்காம, நேரம் பார்க்காம, உணவு, உடை, ம். தங்குவதற்கு எந்த எந்த பிரதிபலனும் பார்க்காம, தங்கள் கொள்கைகளுக்காக நாடு முழுவதும் வேலை செய்கிற கரசேவகர்கள் இருக்காங்க. அவர்கள் என்ன ம். நம்பிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, நம்முடைய கட்சி கட்டுக்கோப்பான கட்சி. நம்முடைய கட்சியில 75 வயதுக்கு மேல வயதானவர்களுக்கு இடம் கிடையாது. அவங்க வந்து வீட்ல இருக்க வேண்டியதுதான். பொறுப்புகள் இரட்டை பொறுப்புகள்ல இருக்க முடியாது. இங்க வந்து நீங்க கட்சியிலயும் பொறுப்பு வச்சுக்கிட்டு, ஆட்சியிலயும் பொறுப்பு வைக்க முடியாது. இது மாரி சில நடைமுறைகள் அங்க இருக்கு. ஒரு கட்சிக்கு உண்மையாக உழைத்தா தான் பதவிக்கு வர முடியும். இங்க சாதி பார்க்க ம். மாட்டாங்க. அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லன்னு வைங்க. ஆனா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மோடி வந்து மாற்றிருவாருன்னா, மோடியை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிற ம். ஒரு திட்டமும் வந்து இந்த கூட்டத்துல மோடிக்கு எதிரான பெரிய கலக குரல் இந்த இந்த கூட்டத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வருது. எல்லாம் கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு பிரதான செய்தியா நேத்து நேத்து நடந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நாளிதழ்ல வந்திருக்கு. இன்னைக்கு சென்னை, நாகர்கோயில், மதுரை சென்னை, நாகர்கோயில், மதுரை, பெங்களூர், மீரட், லக்னோ இந்த வழித்தடங்கள்ல அ வந்தே பாரத். வந்தே பாரத். அ அதுல வந்து மீரட், லக்னோ அதை வந்து ப்ரமோட் பண்ணுவதற்கான ஒரு ஷோ நடந்திருக்கு. அந்த திறப்பு விழா ம். மாரி நடந்திருக்கு. அந்த திறப்பு விழாவுக்கு ஒரு Instagram ஃபெமிலியர், சோசியல் மீடியா ஃபெமிலியர் ஒருத்தர கூப்ட்டுருக்காங்க. அவர ம். வந்து பிஜேபி சார்ந்த ஒரு நபர் பாலியல் ரீதியாக சீண்டல் செய்திருக்காரு. அந்த ட்ரெயின்லயே வந்து நடந்திருக்கு. இந்த வந்தே பாரத் ம். ட்ரெயினுக்குள்ளேயே நடந்திருக்குங்கிறது ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியான சம்பவம். நாடு முழுவதும் இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் பற்றியான ஒரு பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுகிற சமயத்துல, மோடி தொறந்து வைக்கிற இந்த திட்டத்துல அ வந்தே பாரத்ங்கிறது மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு ட்ரெயின்னு சொல்றோம். அதுல எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் இருக்கு? அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதுவும் பிஜேபி தரப்பே அத பண்றாங்க. பிஜேபி கட்சிக்காரரே ஒருத்தர் வந்து பண்றாரு. இப்படி வெளிப்படையா பண்றாரு அப்படிங்கிறத அந்த சோசியல் மீடியா அ அவங்க வந்து வெளிப்படையா பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த பேட்டிகளும் இன்றைக்கு வைரலா பரவிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கு பிஜேபி சொல்வது ஒன்றுமா இருக்கு. ஆனா செய்றது வேற ஒன்றா இருக்கு. இந்த பாலியல் குற்றங்கள், அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய வெறுப்பு, இதெல்லாம் இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ள. கட்சி கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கும், பிஜேபிக்கும் நடுவிலான இந்த போட்டி பொறாமைகள் ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து மக்கள் மீது வன்முறை ஏவுகிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா தோழர். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறப்ப தான் நமக்கு ஒண்ணு தோன்றது என்ன அப்டின்னா, ஒண்ணு எங்கள மீறி நீ ஆட்சி செஞ்சுருவியா? அப்டிங்கிற ஒரு நெருக்கடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு குடுக்குதா? இல்ல மக்கள் மத்தியில ஒரு பயத்தையும், டிஸ்ட்ராக்ஷனையும் உருவாக்கணும்.
அதுக்கு இந்த மாதிரி நாசகார வேலைகள்ல ஈடுபட்டாதான் அது நடக்கும். அப்படி நடக்கிறப்ப மற்ற பெரிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கோபங்கள் இது எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ணிடலாம். ஏன்னா ராகுல் காந்தி இதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. கல்கட்டா அந்த பெண் பயிற்சி மருத்துவர் கற்பழிப்பு, கொலை அந்த விஷயம் முக்கியமான விஷயம். அது பேசப்படக்கூடிய ஒன்று தான். அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படணும். நடந்ததுக்கு அப்புறம் நீதி கிடைக்கிறத விட தடுக்கப்படணும் நடக்காம. அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை காங்கிரஸ், இந்திய கூட்டணி எல்லாம் சொல்றத பார்க்கிறோம். ஆனா, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதே வேற ஏதோ ஒரு சம்பவத்த டைவர்ட் பண்றதுக்கு பிஜேபி, மோடி மக்கள் மத்தியில பாப்புலாரிட்டி இழந்துட்டு வராங்க. தொடர்ந்து வரக்கூடிய கருத்து கணிப்பு, அப்புறம் சர்வேல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவரோட கிராஃப் வந்து வேற லெவல் ஸ்பீட்ல மேல போய்க்கிட்டே இருக்கிறாரு. மோடி பக்கத்துல கூட வர முடியல. இன்னொன்னு ராகுல் காந்திக்கு எதிர்த்து பிஜேபி தரப்புல ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இந்த விஷயத்துக்கு தான் அந்த இத டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. அத எப்படி பார்க்குறீங்க? அதான் கடந்த 15 ஆண்டுகள்ல இல்லாத மிகப்பெரிய சரிவை வந்து மோடி சந்திச்சிருக்கிறாரு. 50% கீழ அவருடைய கிராஃப் போயிருக்கு. 45ஆக அது குறைந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதனுடைய வேகம் வந்து 8% இருக்கு அப்படின்றாங்க. அது இறங்கு வேகம் வந்து 8% இருக்குன்றாங்க. நீங்க சொல்ற மாரி பல பிரச்சனைகளை நாட்டில் நடக்கிற முக்கிய பிரச்சனைகளை டைவர்ட் பண்றதுக்கு எப்பவுமே அவங்க சில கலவரங்களை ஏற்படுத்துவது தான் அவங்களுடைய முக்கிய வேலையாவே இருக்கும். அது மாரி தான் இப்போ இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப கூட நீங்க இன்றைக்கு நாளிதழ்ல தமிழ் இந்து நாளிதழ்ல வந்திருக்கு. ஆ பாதுகாப்புத்துறை அ செயலாளர் பாதுகாப்புத்துறை செயலாளர் வந்து நம்முடைய ஆளுநர் ரவியை வந்து சந்திச்சிருக்கிறாரு. இந்த ப எ என்ன பேசப்படுதுன்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவல் வருது. அதனால அத நீங்க தடுக்கணும். இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை உண்டு பண்ணும் அப்படின்னு ஆளுநர் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மாரி பல மாநிலங்கள்ல இப்போ மேற்கு வங்கத்தை சுற்றி இருக்கிற பல மாநிலங்கள்ல பங்களாதேஷ் ஊடுருவல் இருக்கு. பங்களாதேஷ் ஊடுருவல் இருக்கு. அது மாரி கேரளாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைய வந்து அவங்க கொண்டு போறாங்க. பங்களாதேஷ் ஊடுருவல் உண்மையிலேயே ஊடுருவல் இருந்துச்சுன்னா, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ராணுவத்துக்கு இருக்கு. மத்திய அரசின் கையில இருக்கு. அவங்க உளவுத்துறையின் கையில இருக்கு. அவங்க தான் வந்து யார் யார் உள்ள வர்றா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும். உளவுத்துறையை கோட்ட விட்டுட்டு மாநில அரசுகிட்ட அதுவும் ஆளுநர்கிட்ட சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஒரு ஒரு குழப்ப அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது அங்கங்க ஆட்கள கைது பண்றது, பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்னு கைது பண்றது, இஸ்லாமியர்கள கைது பண்றது, என்ஐஏ போன்ற நிறுவனங்களை கொண்டு அங்கங்க கைது கைதுன்னு ஒரு பொருள் ஏற்கனவே நம்ம இடி கைது பரபரப்பான செய்திகள ஓட்டிட்டே இருந்தாங்க கடந்த ஓராண்டுகளா. மற்ற விஷயங்கள எல்லாம் ம். மழுங்கடிக்க செய்ற மாரி, பெரிய 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 பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் அது போன்ற கைதுகள் வந்து நாட்டு மக்களையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அந்த ஏன்னா கைதுகள் நடக்கும்போது மற்ற பிரச்சனைகள் காணாம போயிடும். டிசம்பர் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரிசான்னு தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் எம்பி ஒருத்தருடைய வீட்ல வந்து கட்டுக்கட்டா பணம் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப் ஆச்சு. மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்துல வந்து அந்த வீடியோவ பகிர்ந்தார். அதிகாரிகள் எவ்வளவு பணத்த எண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஊழல் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு பகிர்ந்தார். இப்ப அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த வழக்கு, ஆமா. அந்த சம்பவம். இன்னும் இன்னும் சொல்லப்போனா, அங்க உச்சநீதிமன்றங்கள் இதெல்லாம் கவனிப்பாங்க. அடுத்தடுத்து கவனிப்பாங்க. இடி கைப்பற்றுகிற பணம் இப்ப கூட 908,00,00,000 இவருக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது மாதிரியான பணங்கள் எங்க போகுது? ம். ஏற்கனவே அ மோடி பேர்ல அ வாங்குனாங்கல்ல, கொரோனாவின் போது மோடி பேர்ல வாங்குன அந்த மோடி நிதி, அந்த பிரதமர் ம். நிதி ஒண்ணு வாங்குனாங்க. அந்த நிதி வந்து ஒழுங்கா கணக்கு சொல்லல. எவ்வளவு வந்திருக்குங்கிறத வெளிப்படையா மக்களுக்கு சொல்லலங்கிற பிரச்சனை இருக்கு. அதுபோல இந்த நிதியெல்லாம் இடில அதுபோல சுங்கவரி அ ஏர்போர்ட்ல இல்லீகலா வர்ற சில பணம், இந்த தங்கம் போன்றவற்றை வந்து கைப்பற்றாங்க. அது போன்ற பணங்களை எல்லாம் என்ன பண்றாங்க? சில சில இதெல்லாம் வந்து மோடிக்கு வர வேண்டிய அதாவது பிரதமர் நிதிக்கு வர வேண்டியது நேரடியா அவங்க கட்சிக்கு மாற்றப்படுது. அப்படிங்கிற ம். சந்தேகங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. இப்போ இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கு. இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்து அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து கண்காணிப்பதற்கான ஒரு இடமும் வரும். இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த அரசியல் ரீதியாக நடக்கிற பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக செய்வதுதான். இவங்க பண்ற ம். ஊழல், நிர்வாகத்தில் இருக்கிற சீர்கேடுகள், இவங்க ஆர்எஸ்எஸ் மூலமாக கொண்டு வருகிற புதிய புதிய திட்டங்கள், இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு இது போன்ற விஷயங்கள அங்கங்க வந்து கிளப்பி விடுறாங்க. அதுதான் இன்றைக்கு வந்து இந்த பங்களாதேஷ் ஊடுருவல் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர்.
தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்கு நன்றி தோழர். நன்றி.